கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட மறுபடியும் ஒரு விஷயங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறதை நாம் பார்த்தோம். ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஈவு. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட அந்த ஞானத்தை நம்ம கேட்குறோமோ அது நிச்சயமாக அவரால் தர முடியும். அவரால் தர முடியாது எதுவுமே இல்லை. மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும் என்று சொல்லி நாம் மத்திய புஸ்தகத்தில் வாசிக்கிற வண்ணமாக தேவனாலே எல்லாமே கூடும். அவரால் அந்த ஞானத்தை தர முடியும். அவர் நிச்சயமாக தருவார். விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக சாலமோன் என்ன செய்கிறார்னாக்கா, ராஜ்யபாரத்தை அவரிடத்துல ஒப்படைக்கிற நேரத்தில் அவர் இப்படிப்பட்ட திரளான உங்களுடைய ஜனங்களை நான் ஆட்சி செய்வதற்கு, அரசாளுவதற்கு எனக்கு பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஞானத்தை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். தேவன் என்ன செய்கிறாருனாக்கா, ஞானத்தை மாத்திரமல்ல திரளான செல்வங்களையும் அவருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்தார் என்று சொல்லி சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போது தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி சாலமோன் தன்னை உயர்த்திய போது பரலோகம் அதை குறித்து என்ன நினைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆலயத்தை கட்ட தேவன் என்ன செய்கிறார்னாக்கா, சாலமோனை தெரிந்து கொண்டார். தேவன் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எருசலேமில் சாலமோனை அங்கே தெரிந்து கொண்டார். தேவன் நம்பிக்கையை அவர் அவமாக்கி விட்டார். ஆனால் கர்த்தர் சாலமோன் மேல் நம்பிக்கை வைத்தார். ஆனால் சாலமோன் அந்த நம்பிக்கையை அவமாக்கி விட்டு என்ன செய்தார்னாக்கா, எந்த சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டதோ அதற்கு எதிரான அந்த மலையிலே, அந்த மலை எங்கே இருக்குதுன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை எந்த இடத்துல அந்த மோரியா என்ற தேசத்தில் இருக்கிற மலைகளில் ஒன்றிலே தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தி கொண்டு போனாரோ அதே மலையில் என்ன செய்கிறாருனாக்கா, தேவனுக்கு கட்டின ஆலயத்துக்கு எதிரான அந்த மலையிலே விக்கிரகங்களுக்கு ஆலயத்தை என்ன செய்கிறார், கட்டுகிறதை நாம் பார்க்குறோம். இது தேவன் மேல் சாலமோன் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவமாக்கி போட்டது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தரத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் சாலமோன் இடத்துல குறை காணப்பட்டது. காரணம் ஏன் என்று சொன்னால், தங்கள் முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆலய பிரதிஷ்டையில் சாலமோன் ஜெபித்தார். அந்த ஆலய பிரதிஷ்டையில் அவர் ஜெபிக்கிற நேரத்தில் அவர் எப்படி ஜெபம் வந்தார்னாக்கா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜெபத்துக்கு உன் கண்கள் திறந்தை போய்களும் செவிகள் திறந்தை விளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாருனாக்கா, சாலமோன் என்ன செய்கிறார், ஜெபிக்கும்போது தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற மக்களிடத்தில் அவர் பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார். ஆனால் தன் இருதயத்தை தேவன் பிரித்து போட்டார். கூடிய விரைவில் என்ன செய்தார், தன்னுடைய இருதயத்தை தேவன் அவர் பிரித்து போடுகிறார். காரணம் ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய எதிரிகளுடன் நட்பு வைத்ததால் தன் ஆத்துமாவை ஆபத்தில் அங்கே வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தருக்கு எதிரானவர்களோடு கூட நாம் தொடர்பு வைத்து கொண்டிருந்தோமானால் நாமும் நம்முடைய ஆத்துமாவை ஆபத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாம் நண்பர்களை தேர்வு செய்கிறதிலே நாம் கவனத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். எச்சரிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். அவர்கள் வழியே நம்மை கொண்டு போவார்கள். விக்கிரக வணக்க அந்த கூட்டத்தில் சாலமோன் மிகப்பெரிய ஞானி, உலகத்தில் அப்படிப்பட்ட ஞானி இதுக்கு முன்னே வந்ததில்லை, இதுக்கு பிற்பாடும் வரப்போகிறதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பெற்றிருக்கின்ற அந்த சாலமோன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய எதிரும் நட்பு வைத்ததினாலே தன் ஆத்துமாவை ஆபத்தில் அங்கே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் நட்பில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உலகோடு தோழமை வைத்தால் ஆன்மீக தரம் குறையும், நிச்சயம் குறையும். உலகத்தோடு நாம் தொடர்பு வைத்து கொண்டோமானால் ஆன்மீக குறைவு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆன்மீகத்தில், தெய்வீகத்தில், அந்த பயபக்தியில், அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன செய்யும், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு குறைவு காணப்படும். சாலமோனின் பிற இன மனைவிகள் அவர் மனதில் தேவன் பிரித்தார்கள். சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 வப்பாட்டிகளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தோடு கூட இருக்கிற அந்த மனைவிகள் என்ன செய்கிறாங்கனாக்கா, சாலமோனின் இருதயத்தை தேவனிடமிருந்து பிரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறனாக்கா, அவருடைய நுண்ணறிவுகள் மழுங்கி போன, இருதயம் கடினமாய் போனது. மனிதர்கள் அனுதாபமும் தேவன் என்ன செய்கிறாருனாக்கா மேல் அன்பும் அற்று போயிற்று.
சாலமோன் எப்படிப்பட்ட நிலையில் மாறி போனார் என்று சொன்னால், மனிதர்கள் மேல் அனுதாபமும் தேவன் மேல் இருக்கிற அன்பும் என்ன செய்து அற்று போனது. மனசாட்சி சூடுண்டது, ஆட்சியில் கொடுமை வந்தது. அவர் ஆட்சியில் கொடுமை வந்தது, மனசாட்சியில் சூடு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இது சாலமோனுடைய அந்த நிலையை நாம் பார்க்கணும். ஆனால் ஏனோக்குடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர் 65 வயசில் அவருக்கு குழந்தை பிறக்கிறது ஏனோக்குக்கு. அதுக்கு பிற்பாடு அவர் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்தார். அவர் தன்னுடைய குழந்தை எடுத்து மகிழ்ச்சியோடு கூட கொஞ்சிக்கிற நேரத்தில் பிதா கூட கிறிஸ்துவை இப்படி தானே தன்னுடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை இப்படி தானே என்ன செய்வார், தன்னுடைய அன்பு செலுத்துவார், கொஞ்சுவார் என்று சொல்லி என்ன செய்கிறார்னாக்கா அந்த நேரத்தில் தான் நினைச்சாராம். அப்படி நினைத்த பிற்பாடு தான் என்ன செய்கிறார்னாக்கா தேவனுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியத்தை செய்தார். அப்படி செய்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குடும்பத்தையோ அவர் விட்டு விடவில்லை. தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, தோழர்களுக்கு தோழனாக, சமுதாயத்தில் நல்ல மனிதனாக அவர் தொடர்ந்து அவருடைய அந்த கடமைகளை செய்கிற நேரத்திலே கூட அவர் கடவுளை மறந்து போகாதபடி என்ன செய்கிறார்னாக்கா தேவனோடு சஞ்சரித்தார். அதனால் அவர் பரலோகத்துக்கு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலை நாம் பார்க்கும்போது சாலமோனுடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணி போனால் நமக்கு அதிர்ச்சிகள் நிச்சயமாக காணப்படும். காரணம் ஏன்னா அந்த விசுவாச பட்டியலில் அவரிடத்தில் இங்கே காணப்படாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் பகை என்று நீங்கள் அறிகிறீர்களா என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது போல உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய அன்பிலே நாம் காணப்படுவோம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் கேட்கிற யாவருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எதை கேட்குறோமோ அது நிச்சயமாக தரக்கூடியவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் ஞானத்தை நாம் கேட்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய விசுவாசத்திலே அவருடைய அன்பிலையும் நம்மை வளர்த்து நம்மை பாதுகாத்து வீட்டு கட்டைகளை காத்துக்கொள்ளுவாராக. ஆமென். ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலையை காணும்படியாக நீங்கள் உதவி செய்திரு. இவர் முடிவு எங்கள் கண்ணின் கடமை போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, நாங்களும் கூட சாலமோன் ஆண்டவரே எப்படி ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார் அதே போல் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உலக அந்த காரியங்களை எங்களை உலகத்துக்கு இழுத்து கொண்டு செல்கிறதா இருக்கிறது. நாங்கள் உலகத்தோடு சேர்ந்து நாங்கள் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பிலே தொடர்ந்து நாங்கள் நிலை கொண்டு நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தகப்பனை நீரே எங்களுக்கு உதவி செய்கிறது. கிருவியாக எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து விதமாக உண்மையில் வைக்கிற விசுவாசிக்காக வேரூறி வளர தகப்பனை நீரே உதவி செய்கிறார்கள். எங்களுக்காக ஜெபிந்து கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவு பெறுகிறோம். தொடர்ந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தருளுங்க. இன்றைக்கு முழுமையாக உங்களுடைய கருத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். பொய்வன் கையில் இருக்கிற கனிமை போல நாங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறோம். எப்படி எங்களை வணைந்து கொள்ள சித்தமாக இருக்கிறோம் அப்படியாக எங்களை வணைந்து கொண்டு உங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் முழுமையாக ஈடுபடவும் உங்களுடைய பாதைகளை வாய்க்க செய்து ஆண்டவர் இப்படியாக எங்கள் பரிபூர்ண பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக எங்களுக்கு அமையோட பாவங்களுக்காக மறித்து விட்ட அன்பு நடுவராக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். என் பரலோகத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.